அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 9 தேவன் பவுலை சந்திக்கிறார். அதுல ஒரு சம்பவம் பாருங்களேன். அனனியா என்னும் சீஷரை அழைக்கிறார். இல்ல சில காரியங்கள் பார்ப்போம். 9:10-12 பாருங்களேன். தமஸ்குலே அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். படிக்கும் பொழுது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன். அனனியாட்ட கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நீ இந்த அட்ரஸ்க்கு போ, இந்த தெருவுக்கு போ, அங்க போய் சவுல் ஒருத்தனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்றான், அந்த ஜெபத்துல என்ன தரிசனம் காண்கிறான்றதெல்லாம் சொல்றாரு பாருங்க. அவன் என்ன தரிசனம் காண்றான், ஒருத்தன் வர்றான், அவன் பேரு அனனியா, அவன் என்ன செய்யறான், இவன் மேல கை வச்சு பார்வையடிப்படியா ஜெபம் பண்றான்னு ஒரு தரிசனம் பார்க்கறான்னு இவன்கிட்ட தரிசனத்துல சொல்றான். அவன் அப்ப இன்னைக்கு நீங்க என்ன காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் அந்த பதிலை இன்னொருத்தவன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென். அந்த பதில் உங்களை லொகேட் பண்ண போகுது. ஆமென். உடனே அனனி என்ன சொல்லுகிறான், அவன் தான் பதில் இல்லையா, அவன் தேடி போகிறான். தேடி போய் வசனம் சொல்லுது பாருங்களேன். 17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்த ஞான ஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் தரிசனங்களின் மூலமாய் உங்களோடு விடைபட போகிறார். நீங்க ஜெபம் பண்ற காரியத்துக்கு பதிலை அவர் இன்னொரு இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த பதில் உங்களை லொகேட் பண்ண போகுது. ஆமென். அந்த பதில் உங்களை தேடி வந்து அடையும். உங்கள் அற்புதம் உங்களை தேடி வந்து கதவை தட்டும். பாருங்க, பேதுருவுக்காக சபையாரெல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஏன்னா பேதுரு அடுத்த நாள் காலையில அவ்வளவுதான் அவருடைய கதையை முடிக்க போறாங்கன்னு இருக்கு. ஆனா பேதுருவை கர்த்தர் அற்புத விதமாய் விடுதலையாக்கி சீஷத்தை சபை மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பேதுரு கதவை தட்டுறார். சபை மக்கள் பேதுரு விடுவீங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பேதுரு வெளியே கதை தட்டிட்டு இருக்காரு. அவன் அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கள, தேவன் பதிலை உங்களை தேடி அனுப்புகிறார். பதில் உங்களை தேடி வருகிறது. ஆஃபர் லெட்டர் உங்களை தேடி வருகிறது. உங்க மெயில் பாக்ஸ்ல அந்த மிரக்கல் நியூஸ் வரப்போகிறது. அவன் உங்க ப்ரமோஷன் உங்களை தேடி வரப்போகிறது. சில நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்திற்கான பதிலை நான் கொடுக்கிறேன். அவன் அப்ப பவுலுடைய வாழ்க்கையில அன்னைக்கு அவன் ஒரு தரிசனம் பார்க்கிறான். அந்த தரிசனத்தின்படியே ஒருவன் வந்து அவன் மேல் கை வைத்து அவனுக்கு ஒரு அற்புத சுகம் அன்று கிடைத்தது. அதே போல இன்னைக்கு தரிசனத்திலே தேவன் பேசுகிற காரியங்கள் அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. அதே நேரத்துல பதில் உங்களை தேடி வரப்போகிறது. அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா அன்னைக்கு பவுலுடைய லைஃப்ல இருந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு லைஃப் சேஞ்சிங் அற்புதம், லைஃப் சேஞ்சிங் மிரக்கிள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.